தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் ஒழிக்கப்படாவிட்டால் உலகில் அமைதியை நிலைநாட்டுவது சாத்தியமற்றது. ராஜஸ்தானில் பிரதமர் பேச்சு. சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தை நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். 12 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைகின்றனர். காஷ்மீர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாட்டின் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் நியமனம். உத்தரப்பிரதேச மாநிலம் பதோகியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். இந்தியா, பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க ஐநா சபை உதவ பாகிஸ்தான் கோரிக்கை. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் உலக சாதனை படைத்து தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை அபூர்வி சாண்டியா. விரிவான செய்திகள். தீவிரவாதம் ஒழிக்கப்படாவிட்டால் உலகில் அமைதியை நிலைநாட்டுவது சாத்தியமற்றதாகிவிடும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் டோங் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீர் மக்கள் அமைதியையே விரும்புவதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிராக வலுவான கருத்தொற்றுமை உருவாகி வருகிறது என்றும் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் டோங் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக வலுவான கருத்தொற்றுமை உருவாகி வருகிறது என்றார். புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகமும் ஆதரவாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருவதை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய பிரதமர், இதுபோன்ற நிலை தொடருமானால் உலகில் அமைதி நிலவுவது சாத்தியமற்றது என்றார். ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், இந்த விவகாரத்தில் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நமது எல்லையில் பணியாற்றும் ராணுவ வீரர்கள் மீது அரசு மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிரவாதத்தால் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வரும் காஷ்மீர் மக்கள் தற்போது அமைதியை விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த உணர்வை பிரதிபலிக்கும் வகையிலேயே அண்மையில் நடந்து முடிந்த பஞ்சாயத்து தேர்தலில் 75% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள காங்கிரஸ் அரசு விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். 3 साल लग जाते थे। अब हमारी सरकार 2022 तक देश के हर बेघर को पक्का घर देने पर तेज गति से आगे बढ़ रही है। 4.5 साल में 1.5 करोड़ से ज्यादा गरीब परिवारों को पक्के घर की चाबी दे दी जा चुकी है। हम लक्ष्य की तरफ बढ़ रहे हैं और इससे पाकर रहेंगे, क्योंकि मोदी है तो मुमकिन है। சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் 2 ஹெக்டேருக்கும் கீழ் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். இதன் மூலம் நாட்டில் உள்ள 12 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைய உள்ளனர். இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக 2000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் முதல் தவணையாக நேரடியாக செலுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் பயனடைய உள்ள விவசாயிகளுக்கு அதற்கான சான்றிதழ்களையும் பிரதமர் வழங்குகிறார். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் உரையாட உள்ளார். தமிழகத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முதல் தவணைக்கான நிதி வழங்கும் விழா நாளை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற உள்ளது. இதில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொள்கின்றனர். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவை பிரதமர் நரேந்திர மோடி நாளை பார்வையிடுகிறார். அங்கு மத்திய குடிநீர் மற்றும் துப்புரவுத்துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தூய்மை கும்பமேளா தூய்மைக்கு நன்றி என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். அங்கு பணியாற்றி வரும் துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கு
தூய்மை கும்பமேளா தூய்மைக்கு நன்றி என்ற விருதினை அவர் வழங்க உள்ளார். பின்னர் அங்குள்ள மக்களிடையே உரையாற்றும் பிரதமர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளார். தூய்மை பணியாளர்களை சந்தித்து பிரதமர் உரையாட உள்ளார். தற்போது நடைபெற்று வரும் கும்பமேளாவில் தூய்மை இந்தியா முன்முயற்சிகளுக்கு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. அருணாச்சல் பிரதேச மக்கள் போராட்டங்களை கைவிட்டு அமைதி காக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள சில மாவட்டங்களில் வசிக்கும் அம்மாநிலத்தை சாராத மக்களுக்கு நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் வழங்கும் மாநில அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டங்கள் காரணமாக மாநிலத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு தலைநகர் இட்டாநகரில் உள்ள மாநில தலைமைச் செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தலைநகருக்கு வரும் அனைத்து சாலைகளிலும் தடுப்பு அமைத்து மறியல் செய்ததால் வெளியூர் வாகனங்கள் தலைநகருக்குள் நுழைய முடியவில்லை. வியாழனன்று தொடங்கிய இந்த 48 மணி நேர போராட்டம் இன்று காலையுடன் முடிவடைந்த போதிலும் பெரும்பாலான கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. போராட்டக்காரர்கள் தாக்கியதில் தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த வன்முறையில் போராட்டக்காரர் ஒருவர் உயிரிழந்தார். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர உள்ளூர் காவல்துறையினருடன் துணை ராணுவ படையினரும் தலைநகரின் முக்கிய இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அருணாச்சல் பிரதேச நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் பேமா காண்டுவுடன் தொலைபேசியில் கேட்டறிந்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாநிலத்தில் அமைதி நிலவ ஏதுவாக மக்கள் பொறுமை காக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாணவர்களின் கல்விக்காக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் நாட்டில் வேலைவாய்ப்பு பிரச்சினை நிலவுவதாக கூறினார். ஆனால் மத்திய அரசு இதனை ஒப்புக்கொள்ள மறுப்பதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி நாட்டின் ஒட்டுமொத்த வளமும் குறிப்பிட்ட சிலரிடம் மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார். இந்த பிரச்சினை குறித்து பிரதமர் மாணவர்களுடன் பேசி வேலைவாய்ப்பு நிலைமை குறித்து அறிந்து கொள்ள முன்வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிக்கை எதை பற்றியது, அதை பற்றிய கொஞ்சம் விவரங்களை நீங்கள் சொல்லுங்கள். அந்த ரிப்போர்ட் படித்தவங்க எல்லாருடைய மனமும் பாதிக்கப்பட்டிருக்கு. தே ஆர் டிஸ்டர்ப். ஏன்னா இந்தியா முழுவதும் 16 கோடி மக்கள் ஆல்கஹாலுக்கு அபியூஸுக்கு சப்ஜெக்ட் ஆகிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு மனநல மருத்துவராக இதை பார்க்கும்போது அரசு தடுக்கிறதுனால குடிப்பழக்கத்தை தடுத்துட முடியுமா? அதாவது மல்டி ப்ராங்டு ஸ்ட்ராட்டஜி. ஒரு டாக்டர் பார்க்கணும், உடல் ரீதியாக ஆய்வு செய்யணும், மன ரீதியாக ஆய்வு செய்யணும், ரெண்டையும் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், கூட இருக்கக்கூடிய மற்ற வியாதிகளையும் சரி பண்ணணும். எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அதற்கு தேவையான அளவுக்கு மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் இருக்கின்றனவா? செய்திகள் தொடர்கின்றன. திண்டிவனம் அருகே இன்று அதிகாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் காலமான விழுப்புரம் தொகுதி அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரனின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமிழகத்தின் வளர்ச்சியிலும் தொகுதி மேம்பாட்டிலும் அதீத அக்கறை கொண்ட அவரது மறைவானது தமக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் கட்சியினருக்கு தமது இரங்கலை அவர் பதிவிட்டுள்ளார். முன்னதாக ராஜேந்திரன் உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், சரோஜா, மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் ராஜேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ராஜேந்திரன் மறைவு குறித்து முதலமைச்சர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அவரது மறைவு தொகுதி மக்களுக்கும் அஇஅதிமுகவுக்கும் பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கார் விபத்தில் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்ததாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ராஜேந்திரனின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் திமுக சார்பில் தமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ராஜேந்திரனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தொகுதி மக்கள் மற்றும் அஇஅதிமுகவினருக்கும் தமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் ராஜேந்திரனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். புல்வாமா தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீர் மாநில மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
கடந்த சில நாட்களாக உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளானதை அடுத்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், குறிப்பாக பிற மாநிலங்களில் பயிலும் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த மாணவர்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்தவர்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பதோகியில் கடை ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் மீட்புப் படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் சிலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடும் என்றும் அவர்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரோத்தா பஜாரைச் சேர்ந்த ஒருவர் நடத்தி வரும் இந்த கடையின் பின்புறம் அமைந்துள்ள கார்ப்பரேட் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த ஊழியர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ராஜேந்திர பிரசாத் கூறியுள்ளார். இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த தொழிற்சாலையில் முறைகேடாக பட்டாசுகள் தயாரிப்பு பணி நடைபெற்றதாகவும் இதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றும் கூறுகின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு தடய அறிவியல் நிபுணர்கள், தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர், மாவட்ட உயர் அதிகாரிகள் ஆகியோர் சென்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. 53வது முறையாக மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் பிரதமர் உரையாடும் இந்நிகழ்ச்சி அனைத்து வானொலி மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசையிலும் ஒலிபரப்பப்படும். பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து மாநில மொழிகளிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பப்படுகிறது. தஞ்சாவூரில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளுக்கான பல்வேறு திட்டப் பணிகளை தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் தஞ்சை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை, நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் இடம் அமைத்தல் உள்ளிட்ட 18 பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை அமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் வாக்காளர்களின் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், பெயர் மற்றும் முகவரி திருத்தம் உள்ளிட்ட தேவையான படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இளம் வாக்காளர்களை கவரும் வகையில் புதிதாக பெயர் சேர்க்கும் இளம் வாக்காளர்களுக்கு ஒருமுறை கடல் சாகச விளையாட்டு இலவசம் என்ற அறிவிப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி அறிவித்தார். இந்த அறிவிப்பு இளைஞர்களிடையே மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இன்று உதகமண்டலத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் மற்றும் புதுச்சேரியின் காவல்துறை மற்றும் சுங்கத்துறை மூத்த அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். தேர்தலின் போது மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தமிழக டைரக்டர் ஜெனரல் கே ராஜேந்திரன், கேரளாவின் லோக்நாத் பெஹ்ரா மற்றும் புதுச்சேரி டைரக்டர் ஜெனரல் சுந்தரி நந்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூர் செங்கோட்டை, சென்னை எழும்பூர் வாரம் இருமுறை இயக்கப்பட்டு வந்த சிலம்பு விரைவு ரயில் சேவை நாளை மறுநாள் முதல் வாரம் 3 முறை சேவையாக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து திங்கள், புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 26ஆம் தேதி முதல் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் இயக்கப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் கபடி போட்டிகள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகின்றது. மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற 32 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர், வீராங்கனைகள் என மொத்தம் 768 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய நாமக்கல் மாவட்ட பிரிவு அலுவலர் பெரியகருப்பன், தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக நிர்வாகி ஷஃபியுல்லா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இறுதிப் போட்டிகள் நாளை மாலை நடைபெற உள்ளன. வெற்றி பெறுவோருக்கான பரிசுத் தொகைகளை சென்னையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் வழங்கவுள்ளார். மாவட்டத்தைச் சேர்ந்த 10 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த விஷச்சாராய மரணம் குறித்து விசாரிக்க தனிநபர் விசாரணை ஆணையம் அமைப்பதாக அம்மாநில முதல்வர் சர்பானந்த சோனோவால் உத்தரவிட்டுள்ளார். மேலும் 1 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி அவர் உத்தரவிட்டுள்ளார்.
பெங்களூருவில் யலஹங்கா விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் விமான கண்காட்சியின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 150க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக கர்நாடக மாநில காவல்துறை தலைவர் MN ரெட்டி கூறியுள்ளார். இன்று நண்பகலில் ஏற்பட்ட இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் நிகழவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய வீரர்கள் 40 பேர் உயிரிழக்க காரணமான புல்வாமா தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு இந்தியர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று புல்வாமா தாக்குதலை கண்டித்தும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பினர். பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடாது, பயங்கரவாதத்தை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் அவர்கள் ஏந்தி வந்தனர். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ளது பந்திப்பூர் சரணாலயம். இது தமிழகத்தில் முதுமலையையும் கேரளத்தில் வயநாடையும் எல்லையாக கொண்டுள்ளது. இங்கு பல்வேறு விலங்குகள் இருந்தாலும் புலிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இந்நிலையில் பந்திப்பூரில் 200 ஏக்கருக்கு தீ பரவி உள்ளது. இந்த காட்டுத்தீ அப்படியே அருகில் உள்ள தமிழகத்தின் முதுமலை வனப்பகுதிக்குள்ளும் பரவி உள்ளது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சரணாலயத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்களும் வன உயிரின ஆர்வலர்களும் சென்றுள்ளனர். சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூறை காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக படகு போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்பட்டது. இதனால் அங்கு வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் நின்றவாறே விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டு சென்றனர். இதனிடையே கடல் சீற்றம் குறைந்த பின் மீண்டும் படகு போக்குவரத்து இயக்கப்படும் என்று பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். வியட்நாமில் வரும் 27, 28ஆம் தேதிகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இடையேயான 2வது உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வடகொரிய அதிபர் பயணம் செய்ததாக கருதப்படும் ரயில் இன்று சீனா வந்தடைந்தது. எனினும் கிம் ஜாங் உன் இந்த ரயிலில் பயணம் மேற்கொண்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் அவர் வியட்நாமில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு புறப்பட்டு விட்டதாக ரஷ்ய செய்தி நிறுவனம் டாஸ் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் ட்ரம்ப் மற்றும் கிம் இடையிலான 1வது உச்சி மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. வடகொரிய அதிபர் வியட்நாமில் உள்ள குவாங் நிங் மற்றும் பேக் நிங் ஆகிய மாகாணங்களுக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வியட்நாமில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புல்வாமா தாக்குதல் சம்பவம் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க ஐநா சபை உதவ வேண்டும் என பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் பிரான்சிஸ்கோ ஆண்டனியா கார்டோரியலுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் பாகிஸ்தானுக்கு எதிராக படை பலத்தை பிரயோகிக்கப் போவதாக இந்தியா அச்சுறுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் என்றும் பாகிஸ்தான் மீது வீண் பழி சுமத்த இந்தியா முயற்சிப்பதாகவும் பாகிஸ்தான் அமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சூடான் நாட்டில் ஓராண்டுக்கு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்துள்ளார் அந்நாட்டு அதிபர் ஓமர் அல் பஷீர். நாட்டில் நிர்வாக சீர்கேடுகளும் இனப்படுகொலைகளும் அதிகரித்து விட்டதாக கூறி கடந்த டிசம்பர் மாதம் முதல் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் பலர் உயிரிழந்தனர். இந்நிலையில் போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர அதிபர் அடுத்த ஓராண்டுக்கு நெருக்கடி நிலையை பிறப்பித்துள்ளார். சுமார் 30 ஆண்டுகளாக அதிபராக உள்ள பஷீர் 2020ஆம் ஆண்டில் தாம் மீண்டும் அதிபராக பதவியேற்கவும் திட்டமிட்டிருந்தார். இதற்கு வகை செய்யும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறு நாடாளுமன்றத்தை சூடான் அதிபர் ஓமர் அல் பஷீர் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்திய வீராங்கனை அபூர்வி சாண்டிலா உலக சாதனையுடன் தங்கப்பதக்கம் வென்றார். இன்று நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் 252.9 புள்ளிகள் பெற்று உலக சாதனை படைத்தார். சீன வீராங்கனை ரோசு ஜாஹோ ஷாட் 251.8 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கமும் மற்றொரு சீன வீராங்கனை ஹாங் ஜூ 230.4 புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இந்நிலையில் பதக்கம் வென்ற அபூர்வி சாண்டிலாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வானது இந்தியர்கள் அனைவரையும் பெருமிதம் அடைய செய்வதாகவும் இளைஞர்களை ஊக்குவிப்பதாகவும் அமைந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார்.
இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நாளை விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு எதிராக 2 20 ஓவர் கிரிக்கெட் தொடரிலும் 5 ஒருநாள் போட்டிகளை கொண்ட தொடரிலும் விளையாட உள்ளது. முதல் 20 ஓவர் போட்டி விசாகப்பட்டினத்தில் நாளை நடைபெறுகிறது. இரண்டாவது போட்டி வரும் 27ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெற உள்ளது. இத்தொடருக்கு பின் நடைபெறவுள்ள 5 ஒருநாள் போட்டிகளின் முதலாவது ஆட்டம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. இதையொட்டி இருநாட்டு அணி வீரர்களும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 ஒருநாள் போட்டிகளிலும் 20 ஓவர் போட்டிகளிலும் விளையாடாத கேப்டன் விராட் கோலி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நாளைய போட்டியில் விளையாட உள்ளார். காயம் காரணமாக ஆட்டத்திலிருந்து விலகியுள்ள ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக ரவீந்திர ஜடேஜா அணியில் இடம்பெற்றுள்ளார். ரிஷப் பந்த் மற்றும் KL ராகுல் ஆகியோரும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியை பெரம்பலூரில் இன்று சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் மாநில, மண்டல மற்றும் மாவட்ட அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இதையொட்டி தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக இன்று தொடங்கிய இந்த போட்டி நாளை வரை நடைபெறுகிறது. வயது வாரியாக 5 பிரிவுகளில் இப்போட்டி நடத்தப்படுகிறது. 200 மீட்டர், 300 மீட்டர், 400 மீட்டர், 600 மீட்டர் மற்றும் 800 மீட்டர் போன்ற பிரிவுகளில் இது நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 800 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானத்தில் பறந்து சாதனை படைத்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற விமான கண்காட்சியின் ஒரு பகுதியாக PV சிந்து இன்று விமானிகளுக்கான உடை அணிந்து தேஜஸ் விமானத்தில் பயணம் செய்தார். இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலைக்கு நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு இது. ஈக்வடார் நாட்டில் உள்ள கலபாகோஸ் தீவில் 100 வயதுடைய பெண் ஆமை ஒன்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பெண் ஆமை 225 கிலோ எடை கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வகை ஆமைகள் கடைசியாக 1906ஆம் ஆண்டு காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திரையுலகின் மிக உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருதுகள் லாஸ் ஏஞ்சல்ஸில் நாளை வழங்கப்படுகின்றன. இதையொட்டி அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. விருது வழங்கும் அரங்கில் சிவப்பு கம்பளங்கள் அமைக்கும் பணியிலும் ஒளி விளக்குகள் பொருத்தும் பணியிலும் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பு படையினர் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்களும் அங்கு குழுமியுள்ளனர். இந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்படுவதற்கு 8 திரைப்படங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் ஒழிக்கப்படாவிட்டால் உலகில் அமைதியை நிலைநாட்டுவது சாத்தியமற்றது. ராஜஸ்தானில் பிரதமர் பேச்சு. சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தை நாளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். 12 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைகின்றனர்.
காஷ்மீர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாட்டின் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் நியமனம். உத்தரப்பிரதேச மாநிலம் பதோகியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். இந்தியா, பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க ஐநா சபை உதவ பாகிஸ்தான் கோரிக்கை. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் உலக சாதனை படைத்து தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை அபூர்வி சாண்டியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.